أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah, welcome to the 40th session on reading about the life of our beloved Prophet sallallahu alaihi wasallam. எப்பவும் போல ஒரு ரிமைண்டர் முதல்ல எனக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய புனித பேரை கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர் பீஸ் பி அப்பான் ஹிம் வெளியே சத்தமாகவோ மனசுக்குள்ளே கூறுறது வழக்கமாக இருக்குது. இன்ஷால்லா அது சொல்லி வருவோம். அப்புறம் இன்ஷால்லா செஷன் போகும்போது உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைமில் கேட்டிங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். செஷனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். யூடியூப்பில் கேட்குற மக்கள் காமெண்ட்ஸாக போட்டிங்கன்னா நாங்கள் ரிசர்ச் பண்ணி இன்ஷால்லா வில் ட்ரை டு ரெஸ்பாண்ட். இப்போ இன்ஷால்லா போன செஷனோட ரீகேப்புக்கு போவோம். நம்ம போன செஷனில் சாப்டர் 47 டெத்ஸ் அண்ட் மேரேஜஸ் பார்த்தோம். அதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலியில் நடக்கிற நிறைய விஷயங்கள், ஃபாத்திமா RA அவங்க சிஸ்டர் ருக்கையா RA வஃபாத்தானா வந்து எவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆனாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் கபருக்கு போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் லேமெண்டேஷன், இந்த ஒப்பாரி வைக்கிறத பற்றி வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. எப்படின்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளியராக சொல்லிட்டாங்க, கண்ணில் இருந்தும் மனசுலேருந்து வரது வந்து அல்லாஹ்ட்டேருந்து வரது, கையிலேருந்து வாயிலேருந்து வரது ஷைத்தான்லேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி வந்து ஸோ அந்த விஷயங்களை எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அப்புறம் ஃபாத்திமா RA அலி RA அவங்களோட கல்யாணம் வந்து நடக்கிறது பார்த்தோம். அழகான ஒரு வெட்டிங் ஃபீஸ் நடக்குது. அப்புறம் இந்த ஃபுல்லாக அந்த ஃபெஸ்டிவிட்டி செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வந்தாங்க. அந்த தண்ணியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் குப்பிளிச்சு அவங்க திருப்பி துப்பி அந்த தண்ணியை வந்து அலி RA மேலே ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அவங்க கையில் எல்லாத்தையும் தடவி விட்டு அப்புறம் அதே மாதிரி ஃபாத்திமா நாயகி பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஃப் ஸ்ப்ரிங் மேலே நிறைய துவா கேட்குறாங்க. அப்புறம் உமர் RA அவங்க ஃபேமிலியில் 2 பேர் வஃபாத் ஆகிறாங்க. ஒன்று வந்து அவங்களோட சன்-இன்-லா ஹப்ஸா நாயகியோட ஹஸ்பண்ட். அவங்க வஃபாத் ஆனதுக்கப்புறம் உமர் RA வந்து அபூபக்கர் சித்திக் போய் கேட்குறாங்க, உஸ்மான் RA போய் கேட்குறாங்க. ஆனால் 2 பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ப்ரொப்போஸில். வேறு ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க வந்து ஹப்ஸா நாயகி கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் அபூபக்கர் சித்திக் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நான் அதனால தான் நான் பண்ணலை, எனக்கு சீக்கிரட்டாக இந்த விஷயத்தை முன்னாடியே ரசூல் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் உஸ்மான் RA ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இன்னொரு டாக்டர் உம்மு குல்சூம் RA அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்புறம் உமர் RA ஃபேமிலி இன்னொருத்தவங்க வஃபாத் ஆகிறாங்க, உஸ்மான் இப்னு மாசூன் RA சொல்லிட்டு. இந்த சஹாபி வந்து ஆக்சுவலி அவங்க லைஃப் ரொம்ப கம்ப்ளீட்டாக அவங்க அசட்டிக்காக அவங்க முழுமையாக வந்து தீன்லேயே இருக்கணுங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்குனா வந்து அவங்க ஒரு யூனக்காக மாற்றிடணும், அவங்களோட மேல் உறுப்பை வந்து எடுத்து கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தில் இருக்க முழு இச்சைகளை வந்து விட்டு விலகி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுங்க, am I not an example அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நிறைய வேர்ஸ் எடுத்துருக்கிறான். எப்படின்னா வந்து நீங்கள் ப்ளஷர்ஸை என்ஜாயும் பண்ணுங்கள், அதே மாதிரி உங்களோட வர்ஷிப்பையும் கரெக்டாக பண்ணுங்கள், எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ப்ரொப்போர்ஷனில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிமைண்டர்லாம் கொடுத்து அதோடு தான் வந்து போன செஷன் முடிச்சு. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலிலையும் அபூபக்கர் சித்திக் உமர் RA அவங்களோட ஃபேமிலியில் நடக்கிற நிறைய டெத்ஸு, மேரேஜஸ், இன்டர்லிங்க் இந்த விஷயங்களை நம்ம பார்த்து அங்கே தான் முடித்தோம். இன்ஷால்லா இன்னையோட செஷனுக்கு போவோம். Chapter 48 The People of the Bench. Part of one of the long colonnades in the mosque was now reserved for those newcomers who had nowhere to live and no means of sustenance. They were known as the people of the bench, Ahl As Suffah, on account of a stone bench which had been placed there for their benefit. And since the mosque was a prolongation of the Prophet's own dwelling, he and his household felt especially responsible for this growing number of impoverished refugees who lived at their very door, whose plight they witnessed daily and who came in ones and twos from all directions, drawn by the message of Islam and the reports of him and his community, which had by now reached the tribes all over Arabia. The news of Badr was not without its effect in this way. Consequently, it was seldom that those who lived in the dwellings adjoining the mosque could eat their fill at any meal. The Prophet used to say, "The food of one is enough for two, the food of two is enough for four, and the food of four is enough for 8." இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் வந்து இந்த பீப்புள் ஆஃப் தி பெஞ்சுன்னு போட்டிருக்குல்ல, இவங்களோட பேர் வந்து அஹ்ல் அஸ் சுஃபா அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வரும். நம்ம தமிழில் வந்து திண்ணை தோழர்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் மாட்டோம். ஸோ ரைட்டர் வந்து இந்த சாப்டருக்கு இந்த பேர் கொடுத்துருக்காரு. இவங்கள பற்றி ஒரு சின்ன போர்ஷன் தான், பட் இவங்கள சூழ்ந்து நடக்கிற விஷயங்கள் தான் வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக வரப்போகுது. இவங்கள பற்றி ஒரு மினிமம் போர்ஷன் தான், பட் நம்ம என்ன பண்ணுவோம், சைட் பை சைடாக சில இமேஜஸும் பார்த்துட்டு இந்த இடத்த பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்த்துட்டு போகும்போது இன்ஷால்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இந்த பனி கைனுக்கா இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்ல, ஸோ அப்ராக்சிமேட்லி இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா வந்து இஸ்லாமோட ஃபஸ்ட்டு ஆல்மோஸ்ட் லைக் யூனிவர்சிட்டி ஃபார்ம் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். இதுதான் ஸ்டார்டிங். இதிலிருந்து வந்து இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுது. இது நம்ம வந்து மற்ற சீரால் கேட்டோம். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த டேர்ம் வந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன் நம்ம இன்ஷால்லா பார்ப்போம்.
ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பள்ளியில் வந்து பேக்கில் வந்து ஃபுல்லாக அந்த பாம் ட்ரீஸ் வச்சு காலம்ஸாக பண்ணியிருந்தாங்களே. இங்கே ஒரு வார்த்தை காலோனேட்ஸ்னு போட்டிருக்கு. பேசிக்காக காலோனேட்ஸ்னால் என்னன்னா வந்து இப்படி வரிசையாக பில்லர்ஸாக தூணாக வச்சு அதை வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு ஏரியாவை ஃபார்ம் பண்ணுவாங்கள்ல, அதை தான் காலோனேட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்ட்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இந்த பேக் ஏரியா வந்து அஹ்ல் அஸ் சுஃபாவோட ஏரியாவாக வச்சுட்டாங்க. இந்த அஹ்ல் அஸ் சுஃபானா முதல்ல யார் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இஸ்லாம் இப்போ பரவ ஆரம்பிச்சிருச்சா, அண்ட் எஸ்பெஷலி இப்போ பத்ர் போர் முடிச்சுல. இந்த பத்ர் போருக்கு அப்புறம் ஆப்வியஸ்லி இன்னும் நிறைய நியூஸ் போகும்ல, குரைஷ் டிஃபீட் ஆகிட்டாங்க அண்ட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு இன்னொரு வைல்ட் ஃபயர் மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரெட் ஆகும்ல. இந்த விஷயங்கள்லாம் கேட்டோடனே நிறைய மக்கள் வந்து அவங்க வீடெலாம் விட்டு வந்து இஸ்லாமை கற்றுக்கிறதுக்காண்டி வந்து கிளம்பி வராங்க. அண்ட் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, புவராக தான் வராங்க. அவங்க வெல்த் எதுவும் எடுத்து வரதில்லை. ஏன்னா பாதி நேரம் அவங்க வீட்டை விட்டு கிக் அவுட் ஆயிடுவாங்க, அவங்க வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ இஸ்லாமிக் ரூல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், நான் முஸ்லீம்கிட்டேருந்து ஒரு முஸ்லீம் வந்து இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஸோ மேபி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிக் அவுட் பண்ணியிருக்கலாம், பண்ணாட்டாலும் அவங்க சொத்து எதுவுமே வராதனால அவங்க ரொம்ப புவரான மக்கள் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த சுஃபாக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன தங்க வராங்க. ஸோ இந்த மக்கள் இவ்வளோ பேர் வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, ஓகே இவங்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும்ல, இவ்வளோ பேர் இஸ்லாமை கற்றுக்க வராங்க, வி ஹேவ் டு மேக் சம்திங்னு சொல்லிட்டு அப்போ தான் பள்ளியில் வந்து இந்த இடத்த ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த சுஃபாக்கு எக்ஸாக்டாக அரபிக்கில் மீனிங் என்னன்னா வந்து அது ஒரு வெராண்டான்னு சொல்லலாம், இந்த திண்ணைன்னு சொல்லும்ல. யூஸ்வலாக நம்ம பழைய காலத்து வீட்டெலாம் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் எப்போவுமே வந்து ஒரு உட்காரதுக்கு ஒரு திண்ணை வச்சு அந்த இடத்துல யூஸ்வலாக உட்காருவோம். நம்ம பழைய வீடுகள்லாம் நம்ம யோசிச்சாலே நம்ம ஊர் சைட்லேயும் சரி, நம்ம பழைய வீடுகள்லாம் எப்போயுமே ஒரு திண்ணை ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போ தான் அந்த கான்செப்ட்லாம் டோட்டலாக போயிடுச்சுல. ஸோ அந்த இதுக்கு தான் சுஃபான்னு சொல்கிறாங்க. அண்ட் பேசிக்காக இந்த இடத்துல பெஞ்சுன்னு போட்டிருக்குது, அந்த நம்ம திண்ணையை தான் அவங்க பெஞ்சுன்னு சொல்கிறாங்க, நம்மளால் புரிஞ்சிக்கிற முடியுது. ஸோ பேசிக்காக சுஃபா எங்கே இருக்குதுன்னா பள்ளிக்குள்ளே இன்சைட் த பள்ளி. அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பள்ளியோட வாலை ஒட்டி ஐஷா நாயியோட வீடு இருக்குது, சௌதா நாயியோட வீடு இருக்குது, இப்போ ஹஃப்ஸா நாயியோட வீடையும் கட்டிட்டாங்க அந்த இடத்துல. அண்ட் இந்த சுஃபா பின்னாடி இருக்குல்ல, இப்போ பிகாஸ் இந்த பள்ளியோட ஒட்டி இருக்கிறனால வந்து இவங்களோட மெயின் கேர்டேக்கர்ஸ் யாராக போயிட்டாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஃபேமிலியாக போயிட்டாங்க. இவங்க தான் வந்து இவங்களோட சாப்பாடு, இவங்களோட டெய்லியோட தேவைப்பட்ட அவங்களோட உதவி பண்ணுறது, அவங்களுக்குள்ள ஆளை வச்சு ஃபுல்லாக உதவிக்கு ஆளை வைக்கிறது, சாப்பாடு கொடுக்குறது, எல்லாம் கம்ப்ளீட்டாக இவங்களை டேக் கேர் பண்ணுறது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபேமிலி வந்து டேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஆப்வியஸ்லி மற்ற மக்களும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, பட் இது பள்ளியோட விஷயமா இருக்குது, இப்போ பள்ளிக்குள்ளே வந்துடுச்சுல, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல அழகாக போட்டிருக்குது, அந்த பள்ளியை சுற்றி மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்களே. ஆப்வியஸ்லி மற்ற மக்களும் பண்ணாலும் எஸ்பெஷலாக இந்த பள்ளி சுற்றி இருக்கிற மக்கள் எப்படின்னா அவங்களால வந்து ஃபுல்லாகவே அவங்க கம்ப்ளீட் ஃபுல்லாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி இங்கே போட்டிருக்குது. இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் வந்து இங்கே போட்டிருக்குது, ஒரு ஆளோடைய சாப்பாடு 2 பேருக்கு போதுமானது, 2 பேரோட சாப்பாடு 4 பேருக்கு, 4 பேரோட சாப்பாடு 8 பேருக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்கள் சாப்பாடு ஷேர் பண்ணுங்கள், ஒரு ஆளுக்கு தான் உங்களுக்கு சாப்பாடு இருக்குன்னா அது 2 பேர் ஷேர் பண்ண முடியும், அவ்வளோ சாப்பிட்டாலும் அதில் பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இஃப் நம்ம வந்து இது வரைக்கும் நீங்கள் யாராச்சும் வந்து சஹான்லையோ இந்த ஷேரிங் சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதோட பரக்கத்து தெரியும். நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்றைக்குமே சஹானில் சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் அதை முடிச்சிடவும் முடியும். ஃபஸ்ட்டு சில டைம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், சில டைம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போவுமே ஃபினிஷ் பண்ணும்போது அது ஒரு ஃபுல்லாக ரொம்ப ஓவரான சாப்பிட்டோம் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு ஃபீலிங்கும் வந்ததும் இல்லை. அதே மாதிரி எனக்கு இப்போ இன்னும் பசி இருக்குது, சாப்பாடு பசி அடங்கலை அப்படின்னு இருந்ததே இல்லை. கண்டிப்பாக இது ஒரு பெரிய பரக்கத் ஆக்சுவலி. அண்ட் அதை தான் இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் காட்டுறாங்க. ஆல்வேஸ் ஷேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அழகான ஹதீஸும் இருக்குது. ஸோ எனிவே நம்ம இப்போ சாப்டர் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சுஃபாவை பற்றி சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு போவோம். இப்போ நீங்கள் ரீசெண்ட்லி யாராச்சும் மதீனாவுக்கு போயிருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேரிகேட் மாதிரி பண்ணி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடம், அந்த இடத்துல பாபல் ஜிப்ரீல் இருக்குதுல்ல, இந்த இடத்த காமிச்சு இந்த இடத்து தான் வந்து அஹ்ல் அஸ் சுஃபா தங்கின இடம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா வந்து திக்கத்தல் அஹ்வாத். பேசிக்காக என்ன இருக்குதுன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இந்த அஹ்ல் அஸ் சுஃபா இந்த சுஃபா ஏரியா வந்து பள்ளியோட ஒட்டி பள்ளிக்குள்ளே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த எக்ஸ்பேன்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டே இருந்துச்சுல. உமையத் கலிஃபேட் டைமில் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட டைமில் என்னாச்சுன்னா வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த சுஃபாவை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்த வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பேசிக்காக இந்த தங்குற மக்களுக்குலாம் என்ன சரி ஓகே பள்ளியோட எக்ஸ்டென்ஷனுக்குள்ளே இப்போ ஆப்வியஸ்லி ப்ரேயர் ஏரியாவாக போயிடுச்சு. முன்னாடி வந்து பள்ளி வந்து ஓகே மக்கள் தொழுகிற மக்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்திருப்பாங்க. ஸோ பேக்கில் இந்த பீப்புள் தங்கி இருக்கும்போது வசதியாக இருந்திருக்காது.
இது கம்ப்ளீட்டாக நான் கெஸ் பண்ணுறேன், பட் தட்ஸ் வாட் மேக் சென்ஸ். ஆனால் என்னது ஆப்வியஸ்லி இப்போ பள்ளி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, மோர் பீப்புள் வந்து தொழு வராங்க, நிறைய இப்போ எண்ணிக்கை ஏறிட்டே போகும்போது ஆப்வியஸ்லி இப்போ அந்த இடத்தையும் நம்ம வந்து பள்ளியாக மாற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு இதை வந்து எக்ஸ்டென்ஷன் பேசிக்காக இந்த சுஃபா ஏரியாவை ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆக்கி கொஞ்சம் என்ன பண்ணுறாங்க, தள்ளி வெளியே வைக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ பேசிக்காக சுஃபா வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்துச்சு, இந்த பாப் அண்ட் நிசான் போட்டிருக்குது. அந்த ரைட் சைடில் பாபல் ரஹ்மா இருக்குது. லெஃப்ட் சைடில் அந்த இடத்துல லெஃப்ட் சைடில் டாப்பில் இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஆயிஷா நாயகியும் சௌதா நாயகியோட வீடு இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹப்சா நாயகியோட வீடு இப்போ கட்டியிருப்பாங்க. பக்கத்தில் பாபல் ஜிப்ரேல் வருது. இப்போது இந்த இடத்துல ஆரஞ்சில் நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, திக்கத்தல் அகவாத்னு சொல்லிட்டு. இதுதான் இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அஹ்ல் அஸ் சுஃபா. இது ஃபுல்லாக பள்ளியாக மாறினதுக்கப்புறம் இப்போ இந்த பேக் டு த ஃபர்ஸ்ட் இமேஜ், இந்த இமேஜில் இப்போ ஏரியா பார்க்குறோம்ல, இதுதான் திக்கத்தல் அகவாத்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் மதீனாக்கு போனீங்கன்னா இந்த இடத்த தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் ஆக்சுவலி அஹ்ல் அஸ் சுஃபா வந்து இது இல்லை, ஆனால் அவங்களுக்காக கட்டினது தான். அதனால் இது வந்து லைக் அந்த அஹ்ல் அஸ் சுஃபாவோட எக்ஸ்டெண்டட் போர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். பேசிக்காக வந்து ஒரு ரெனோவேட்டட் ஏரியா ஃபார் த யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லிப்போமே. அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள். இன்னும் சில இமேஜஸ்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திக்கத்தல் அகவாத் இருக்குதுல்ல, அதுக்குள்ள ஒரு பில்லர் இருக்குது. இன்னொரு ஹிஸ்டாரிக் இமேஜ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு அழகான இன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஈவன் லாங் பேக் ஆல்சோ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக இருக்குது. இங்கேயும் அதே பில்லர் இருக்குது. அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பாபல் ஜிப்ரீல் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் சம்திங்ஸ் அந்த திக்கத்தல் அகவாத்தை பற்றி அண்ட் அஹ்ல் அஸ் சுஃபா பற்றி. Just as he loved sweet scents and fragrance in general, so also he was exceedingly sensitive to the slightest unpleasantness of odor, especially in the breath in himself and in others. Aisha said that the first thing he would do on entering the house was to take up his toothstick, which was made of green palm wood. When he was on a journey, Abdullah ibn Mas'ud radiallahu ta'ala anhu could be well trusted to have one always in readiness for him. The companions followed his example in the use of the toothstick and also in the rinsing of the mouth after every meal. Hunger made no difference to his extreme sensitivity, which he did not always expect others to share. There were certain kinds of food which the law allowed and which he encouraged his companions to eat but would not eat himself, such as the large lizards which were not to be found in Makkah but which were common in Yathrib and elsewhere. Sometimes he would refuse a dish more out of consideration for others than himself. Once a stew was brought to him as a gift from one of the helpers, but just as he was about to take some of it, he noticed that it had a strong smell of garlic and withdrew his hand. Those who were with him immediately did the same. "What is amiss?" he said to them. "Thou withdrew thy hand," they said, "and so we have withdrawn ours." "Eat in the name of God," he said. "I hold intimate converse with one whom you converse not with." They knew that he was referring to the angel. On that occasion, the dish had been prepared and must not be wasted. He nonetheless discouraged them in general from eating food that was over-flavored with garlic or onions, especially before going to the mosque. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு வந்து ஸ்வீட் சென்ட் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல நறுமணம் இருக்குல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வாசமான பொருள்கள் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே மாதிரி அவங்களுக்கு எப்படின்னா அன்பிளசன்ட் ஸ்மெல் இருக்கும்ல, கொஞ்சம் ஒரு நல்லா இல்லாத ஸ்மெல் இருக்கும்ல, அது அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்க. அது அவங்களுக்குள்ளேருந்து வந்தாலும் சரி, அவங்களோட பிரெத்தாக இருந்தாலும் சரி, மற்றவங்கள்ட்ட இருந்தாலும் வந்து அவங்க ரொம்ப அவேராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு நல்ல ஸ்மெல் பிடிக்குமோ அவ்வளோக்கு அந்த கெட்ட ஸ்மெல் வந்து அவங்க வந்து அவ்வளோ ஒரு சென்சிட்டிவாக இருந்தாங்க. பேசிக்காக பிடிக்காதுங்கிற இந்த சென்ஸ் லைக் ரொம்ப சென்சிட்டிவாக அது வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டுக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போவுமே அவங்க வந்து வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு டூத் ஸ்டிக்குன்னு வச்சுருக்காங்க. இது நம்ம சிவாக்குன்னு சொல்லுவோம், ஒரு மிஸ்வாக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃபஸ்ட்டு வந்த உடனே அந்த மிஸ்வாக் எடுத்து, அவங்களோட மிஸ்வாக் வந்து க்ரீன் பாம் வுட்டை வச்சு மேக் பண்ணியிருக்கும் போல், அவங்க எப்போவுமே வந்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க எப்போயுமே ஏதாவது ஒரு ஜேர்னி இதை ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கூட அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காக எப்போவுமே ஒரு மிஸ்வாக் அவங்க கொண்டு வருவாங்க அண்ட் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்க எந்த ட்ராவல் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதே ப்ராக்டிஸ் வந்து மற்ற சஹாபாக்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா வேலை சாப்பாடு முடிச்சதுக்கப்புறமும் அவங்க வந்து சிவாக்கை யூஸ் பண்ணுற வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த மிஸ்வாக்கை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். பேசிக்காக இந்த சிவாக்லாம் இருக்குல்ல, இது வந்து எப்படின்னா மெனி ட்ரீஸ்லேருந்து எடுக்கப்படலாம். எப்படின்னா இந்த ஸ்பெசிஃபிக் ட்ரீ அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரீன்லாம் இல்லை, எக்ஸப்ட் நம்மளுக்கு பாய்சனஸாக இல்லாத ட்ரீஸை தவிர்த்து வேறு எந்த ட்ரீலேருந்து வேணால் எடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்ணது ஸ்பெசிஃபிக்காக பாம் ட்ரீல யூஸ் பண்ணாங்க. பட் எப்படின்னா இது வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க, பாம் ட்ரீலேருந்து எடுப்பாங்க, ஆலிவ் ட்ரீஸ்லேருந்து எடுப்பாங்க, அராக் ட்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இது வந்து எப்படின்னா சால்வடோரா பெர்சிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது.
இந்த பயாலஜிக்கல் டேர்ம் ஒன்று இருக்குது. இந்த ட்ரீஸ்லேருந்து யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்க, இந்த சிவாக்கு மேக் பண்ணுறாங்க. சவுத் இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுறாங்க, நீம் ட்ரீஸ். பேசிக்காக நம்மளுக்கு என்ன புரியாதுன்னா, அந்தந்த ஊரில் எந்த ட்ரீ கூட அபண்டண்ட்டாக இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். நம்ம நீம் ட்ரீயை பற்றி சொல்லவே தேவையில்லை. பீயிங் சவுத் இந்தியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ், சவுத் இந்தியாவில் இருக்கிற இந்த நீம் ட்ரீகளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் அதை யூஸ் பண்ணி தான் மிஸ்வாக் நம்ம ஊர்லாம் பண்ணுறாங்க. இந்த மிஸ்வாக் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் எப்படின்னா வந்து, இது ஒரு வுடன் ஸ்டிக்காக இருக்கும். ஓகே, அந்த வுடன் ஸ்டிக் என்ன பண்ணணும், அந்த எட்ஜை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பிளேடை வச்சோ ஏதோ ஒரு கத்தி எடுத்து அந்த எட்ஜை ஃபஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம யூஸ்வலாக நீங்கள் ட்ரீ பிரான்ச்சஸ் ஆர் எனி சின்ன சின்ன ஸ்டெம்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தாலே எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அவுட்டர் வுட் லேயர் இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர் லேயர் இருக்கும். அதை நீங்கள் எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற போர்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அந்த அவுட்டர் லேயர் மட்டும் அப்படி கத்தியால் லைட்டாக சீவினோம்னா உள்ளே இருக்கிற சாஃப்ட் போர்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த சிவாக்கு எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வாயால் கடிச்சு, அது கடிக்கும் போது உள்ளே இருக்கிற அந்த க்ரீன் போர்ஷன் இருக்குல்ல, அதுலேருந்து சின்ன ஒரு சாப்பு, அந்த ஒரு சின்ன ஒரு வாட்டர் லிக்விட் மாதிரி வரும். ஏன்னா அது ரொம்ப ஹெல்த்தி ஆல்சோ. அதை ஃபஸ்ட்டு நம்ம வாயால் என்ன பண்ணணும், அதை மாய்ஸ்டன் பண்ணணும். அதை மாய்ஸ்ட் பண்ணி அதை ஈரமாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப் அண்ட் டவுன் டைரெக்ஷன்ஸில் வந்து அப்படியே நம்ம நார்மலாக டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம்ல, அண்ட் டூத் ப்ரஷ் ஆல்சோ வந்து அப்போவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப் அண்ட் டவுன் தான் பண்ணாங்க. இப்போ இருக்கிற நம்ம ஆல் டென்டிஸ்ட் அண்ட் எவ்ரி திங் அப் அண்ட் டவுன் பண்ணுறது தான் மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சிவாக்கை அப் அண்ட் டவுன் டைரெக்ஷனில் பல்லு பேக்கில் இந்த ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாயை கொப்பளிச்சு கண்டினியூ பண்ணிடலாம். அதோட சிவாக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்ப ஃபுல்லாக நம்ம வாயால் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆப்வியஸ்லி அது ட்ரை ஆயிரும்ல, அந்த போர்ஷன் அடுத்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரெஷ் போர்ஷன் வரும். அப்படியே கண்டினியூ பண்ணி உங்களால் எவ்வளோ நாளைக்கு ஒரு ஸ்டெம்மை யூஸ் பண்ண முடியுதோ அதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெம்முக்கு நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த சிவாக்கில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெனிஃபிட்ஸ்னால் வந்து கேவிட்டிஸு, டூத் டிகே இதை வந்து கண்டிப்பாக போக வச்சிரும். நம்ம டார்டார் ஃபார்மேஷன் வரும். நீங்கள் பல்லோட கேப்ஸ் நோட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் அண்ட் டார்டார்னு சொல்லி வந்து ஒயிட் கலராக ஃபார்ம் ஆகும். அதை போக வச்சிரும். வாயில் இருக்கிற இந்த நேச்சுரல் இந்த மோசமான இந்த கெட்ட ஓடர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். உள்ளே இருக்கிற பாக்டீரியா ரிமூவ் பண்ணும். அண்ட் நம்ம கம்ஸுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு அழகான ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பேருக்கு நம்ம அடுத்து வருவோம். இந்த இடத்துல என்ன ஹதீஸ்னால் வந்து ரசூல் சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம் மட்டும் என் மக்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் கண்டிப்பாக எல்லா தொழுகைக்கு முன்னாடியும் மிஸ்வாக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கட்டளை இட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன புரிய வருதுன்னா வந்து, நானும் ஆக்சுவலி இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இன்ஷா அல்லாஹ் இதை வச்சு நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த ப்ராக்டிஸை கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்கணும். ஒரு மிஸ்வாக் வச்சு அட்லீஸ்ட் நம்மளால் ஓகே கண்டினியூஸாக சாப்பிடும் போது எல்லா டைம் பண்ண முடியாட்டாலும் 5 டைம்ஸ் நம்ம செய்யும் போது மிஸ்வாக் வச்சு ஜஸ்ட்டு ஈவன் நம்ம ஃபுல்லாக பண்ணாட்டாலும் ஒரு நேம் சேக்காக வேண்டியாச்சு அட்லீஸ்ட். நான் எதுக்கு இவ்வளோ கம்மி பண்ணுறேன்னா, நீங்கள் ஃபுல்லாக பண்ணுறது பெஸ்ட்டு. பட் நான் வந்து எப்படின்னா ஓகே ஆஸ் ஒரு ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ்க்கு அட்லீஸ்ட் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணணும், ஒரு நேம் சேக்காச்சு வாயில் ஃபுல்லாக பண்ண ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம கன்சிஸ்டன்ட் லைஃப்பில் பண்ணி ஒரு பெர்மனன்ட் ஹேபிட்டை நம்ம கொண்டு வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பண்ணுறதுக்கு ஒரு நியத்து வைப்போம். அடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து நான் பாஸ் பண்ண சொன்னேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹதீஸ் வந்து நரேட் பண்ணவங்களில் இவங்க ஒருத்தவங்க. இவங்க பார்ட் ஆஃப் அஹ்ல் அஸ் சுஃபாவாக இருந்தாங்க. எப்படின்னா அவங்க வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஆக்சுவலி வேறு ஊரில் ட்ராவல் பண்ணி வந்து இந்த இடத்துல தங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றாவே இருந்தாங்க. அண்ட் இந்த அஹ்ல் அஸ் சுஃபாவோட ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா வந்து, அவங்க எந்நேரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இல்லை. பேசிக்கலி என் பள்ளிக்குள்ளே இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு ஒட்டி தான் பள்ளி. அண்ட் கம்ப்ளீட்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருந்தாங்க. அண்ட் இந்த திண்ணை தோழர்களை பற்றி நம்ம என்ன கேட்டோம்னா வந்து, அவங்க எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வஹி வந்துருச்சுன்னா அவங்க வெளியே வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயங்கள் இவங்களுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அண்ட் இந்த மக்கள் எப்படின்னா வந்த உடனே அந்த ஆயத்தை மனப்பாடம் பண்ணிடுவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதிகமான இல்மை கொடுத்து பரக்கத்தான ரஹ்மத்தான வாழ்க்கையை தந்துடுவான். ஆமீன். ஸோ இப்போ கமிங் பேக் டு த புக், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த சிவாக்கை யூஸ் பண்ணி அவங்களோட சென்சிட்டிவிட்டி எப்படின்னா வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம வந்து இந்த காலத்தில் யாருமே நம்ம வந்து பட்னியில் கிடக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு பரக்கத்தான வாழ்க்கையை கொடுத்துருக்கான். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் பரக்கத்தான வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கணும். யாருமே கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் ஃபேஸ் பண்ணக்கூடாது. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆனால் இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா வந்து அவங்க பசியில் இருந்தாலும் சரி, அவங்க வந்து வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா வந்து அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க மற்றவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. எப்படின்னா வந்து நீங்களும் இருக்கணும், அது அவங்களோட ஒரு இண்டிவிஜுவல் ட்ரைட்டாக வச்சுருந்தாங்க போல். நீங்கள் யாராச்சும் நோம்பு பிடிக்கும்போது நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்ம நோம்பு பிடிச்சிருக்கும்போது கம்ப்ளீட்டாக வயிறு ஃபுல்லாக பசியில் இருக்கும்போது நம்ம வாயிலேருந்து ஒரு ஸ்மெல் வரும். ஒரு டிஸ்ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் தான். ஆனால் நம்ம வந்து எப்படின்னா நோம்பு வந்து ஒரு
ஃபியூ ஹவர்ஸ் தான், ஒரு 10 hours 12 hours ஆஃப் லைஃப் தான் பிடிப்போம். சுப்ஹானல்லாஹ், அந்த டைமில் மக்கள்லாம் வந்து பல டேஸுக்கு சாப்பிடாமல் போவாங்க. மேபி ஒரு ஈத்தப்பழம் அது மட்டும் தான் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளோ பரக்கத் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஆனால் அப்போ நம்மளுக்கே இந்த வாயில் இவ்வளோ ஸ்மெல் வருதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்மெல் வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல ரைட்டர் போட்டிருக்காரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க ஹங்கரில் இருக்கும் போதும், ஸோ கண்டினியூஸாக எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தாங்களோ அப்போ கூட அவங்க இந்த ஸ்மெல்லுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தாங்க. அதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா வந்து இஸ்லாமில் சில சாப்பாடு அலவுடாக இருக்கும், ஆனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் ப்ரெஃபரன்ஸாக இருந்துச்சு. எப்படின்னா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லார்ஜ் லிசர்ட்னு போட்டிருக்குது. ஐ திங்க் நம்ம அது இங்கிலீஷில் மானிட்டர் லிசர்ட்னு சொல்லுவோம், நம்ம உடும்புன்னு சொல்லுவோம்ல. ஐ திங்க் இதான் மென்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடும்பு அவங்க விருப்பப்படலை, பட் மற்றவங்க சாப்பிடலாம். அது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அப்படிலாம் அவங்க என்கரேஜ் பண்ணாங்க. மக்கால அந்த உடும்பு இல்லை. ஸோ மேபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து வளர்ந்து இந்த சாப்பாடு அவங்க சாப்பிடாதனால அவங்களுக்கு பிடிக்காமல் போச்சு. ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்க சாப்பிடாமல் இருந்தாங்க, ஆனால் மற்ற மக்கள் அவங்க சாப்பிட சொன்னாங்க. அதையும் தாண்டி சில டைம் அவங்க என்ன பண்ணுவாங்க, சில டிஷ்ஷஸ்லாம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத காரணத்துக்காக இருக்காது. நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றவங்க யாராவது சாப்பிடாமல் இருந்திருக்கலாம், ஆர் மேபி எப்படின்னா வந்து அந்த ஸ்மெல் அவங்க சாப்பிட்டு மேபி மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகலாம். ஃபார் ஆர் என்ன ரீசனாக இருக்கலாம். சில டைம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் மற்றவங்கள சாப்பிட சொல்லுவாங்க. ஒரு வாட்டி என்னாச்சுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிஃப்ட் வந்துச்சு போல, அவங்களுக்கு ஒரு ஸ்டூ மாதிரி, ஒரு சூப் மாதிரி. அவங்க அப்படியே சாப்பிட போனாங்க, ஆனால் சாப்பிட பக்கத்தில் கையை வைக்க போகும்போது அவங்களுக்கு எப்படின்னா வந்து ஒரு பூண்டு ஸ்மெல், இந்த கார்லிக் ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கையை எடுத்துட்டாங்களாம். ஸோ ஆப்வியஸ்லி வித்தவுட் டவுட் அவங்க கையை எடுத்த உடனே சஹாபாக்களும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டப்புன்னு கையை எடுத்துறாங்களாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் கையை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் கையை எடுத்தீங்க, அதை பார்த்தோன்னா நாங்களே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, அல்லாஹ்வோட பேரில் நீங்கள் சாப்பிடுங்க, பிஸ்மில்லா நீங்கள் சாப்பிடுங்க, நான் வந்து நீங்கள் பேசாத ஜீவங்கள் கூட நான் பேசுகிறேன். உடனே சஹாபாக்களுக்கு ஓகே இவங்க வந்து ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல எப்படின்னா சாப்பாடு ஆக்கிட்டாங்க, உடனே சாப்பிட்றணும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு எப்படின்னா வந்து அவங்க சாப்பிட அலவுடாக இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் தொழுகிற டைமில் ஸ்பெஷலாக அண்ட் ரொம்ப பூண்ட்லேயும் ரொம்ப ஆனியன் ஸ்மெல் வர சாப்பாடாக இருந்துச்சுன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க, ஆர் அட்லீஸ்ட் தொழுவு போகும்போது அதை சாப்பிட்டு போகாதீங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த ப்ராக்டிஸ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. Fatimah, before her marriage, had been, as it were, hostess to the people of the bench. But despite the sacrifices that were part of the daily life of the Prophet's household, her life after her marriage seemed even more rigorous on account of a lack which she had not yet experienced. There had never been for her any shortage of helping hands. In addition to her sister Kulthum, Ayman had been there, always ready to do what she could. Sulaim had given her 10-year-old son Anas as servant to the Prophet, and Anas was diligent and thoughtful far beyond his years, while his mother and Abu Talha, her second husband, were always in the background ready to help. Ibn Mas'ud had attached himself to the Prophet so closely as to become almost one of the household, and recently, after his return to Makkah, Abbas had sent his slave Abu Rafi to the Prophet as a gift. The Prophet had set him free, but freedom had not diminished his readiness to serve. There was also Khawla, the widow of Uthman ibn Maz'un, who had long considered herself as their servant, but now Fatima had no one in the house to help her. To relieve their extreme poverty, Ali earned some money as a drawer and carrier of water, and she as a grinder of corn. I have ground until my hands are blistered, she said to Ali one day. I have drawn water until I have pains in my chest, said Ali, and God has given thy father some captives, so go thou and ask him to give thee a servant. Not very readily she went to the Prophet, who said, What has brought thee here, little daughter? I came to give thee greetings of peace, she said, for in her awe of him she could not bring herself to ask what she had intended. What did thou do? Said Ali, when she returned empty-handed. I was ashamed to ask him, she said. So the two of them went together, but the Prophet felt that they were less in need than others. I will not gift you, he said, and let the people of the bench be tormented with hunger. I have not enough for their keep, but I will spend on them what may come from the selling of the captives. They returned home in some disappointment, but that night, after they had gone to bed, they heard the voice of the Prophet asking permission to enter. Giving him words of welcome, they both rose to their feet, but he told them, Stay where you are, and sat down beside them. Shall I not tell you of something better than that which you asked of me? He said, and when they said yes, he said, Words which Gabriel taught me, that you should say, Glory be to God 10 times after every prayer, and 10 times praise be to God, and 10 times God is most great. And that when you go to bed, you should say them 33 times each. Ali used to say in after years, I have never once failed to say them since the messenger of God taught them to us. இப்போ ஃபாத்திமா நாய்க்கு வந்து கல்யாணம் முடிஞ்சு அலி ரலியல்லாஹு அன்ஹு தனியாக மூவ் ஆகிட்டாங்கல்ல, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும்போது
ஈவன் தோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி தான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த அஹ்ல சுஃபாக்கு ஃபுல்லாக பராமரிச்சுட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க வாழ்க்கையில். அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபேமிலி கம்ப்ளீட்டாக எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்காண்டி இஸ்லாமுக்காண்டி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் எப்போவுமே அவங்க வாழ்க்கையில் எப்படின்னா வந்து நிறைய மக்கள் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே ஃபாத்திமா நாயோட சிஸ்டர் குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. அப்புறம் வீட்டில் ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்தாங்க. அப்புறம் சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களோட மகன் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு உதவியாக வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எப்படின்னா வந்து பயங்கர ஒரு தாட்ஃபுல்லாகவும் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப டேலண்ட்டாக இருந்தாங்க. எப்படின்னா அவங்க இவ்வளோ சின்ன 10 வயசு பிள்ளையாக இருந்தாங்க. ஆனால் அவங்களோட கேரக்டரும் அவங்களோட தாட் ப்ராசஸ் அவங்களோட திங்கிங் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வயசான லெவலுக்கு ஒரு மெச்சூரிட்டி அவங்களுக்கு இருந்துச்சு. அப்புறம் சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அவங்களோட செகண்ட் ஹஸ்பண்ட் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருமே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்ப்ளீட்டாக வந்து சர்வ் பண்ணுறதுக்கு பேக்ரவுண்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரெடியாக இருந்தாங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே ஒன்றாவே சுற்றிட்டு கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு ஹவுஸ் ஹோல்டாகவே ஆகிட்டாங்க. எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்போவுமே இருந்து அவங்களுக்கு உதவிக்கு ஹெல்ப்புக்கு ஃபுல்லாக இருந்தாங்க. அதையும் தாண்டி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இப்போ கேப்டிவாக இருந்துட்டு அவங்க ரேன்சம் பண்ணி ரிட்டர்ன் போனாங்கல்ல, இந்த அபு ராஃபி நம்ம பார்த்தோம்ல, அபு ராஃபி யார், இந்த அபுல் ஹப் அடிக்கும் போது ஃபதுல் அவங்க ரிட்டர்ன் அபுல் ஹப் அடித்து அந்த விஷயம்லாம் பார்த்தோம்ல. ஸோ இந்த அபு ராஃபியை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஃப்ட்டாக வந்து உதவிக்கு வந்து இங்கே அனுப்பிவிட்றாங்க. அபு ராஃபி வந்ததுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃப்ரீ பண்ணிடுறாங்க. ஆனால் ஃப்ரீ பண்ணி அவங்க ஸ்லேவாக இருந்தாங்க, அவங்க ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஆனால் ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் கூட வந்து அவங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வீஸ் பண்ணாங்களோ அதை அப்படியே பர்ஃபெக்டாக பண்ணி ஒரு சொட்டு கூட குறையவே இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் உஸ்மான் இப்னு மாசூன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒய்ஃப் அவங்க வஃபாத் ஆகிட்டாங்களா, அவங்களோட ஒய்ஃப் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக ரெடியாக இருந்தாங்க. ஸோ பேசிக்காக என்ன தெரிய வருதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வந்து அவங்க சர்வ் பண்ணுறதுக்கு சுப்ஹானல்லாஹ் அவங்க அவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க. ஆனால் ரசூல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு வந்து ஆள்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க, அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுவாங்க. அண்ட் டெஃபினெட்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது யார் தான் உதவி பண்ண வர மாட்டா, நான் உதவி பண்ணுறேன், நீ உதவி பண்ணுற கம்ப்ளீட்டாக. அப்புறம் இந்த அஹ்ல சுஃபா மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள ஆட்கள் வரிசையாக இருந்தாங்க. இப்போ ஃபாத்திமா நாயகி கல்யாணம் முடிச்சு தனியாக போயிட்டாங்களே, தனி குடும்பத்தினர் போனதுக்கப்புறம் இப்போ கம்ப்ளீட்டாக என்னாச்சுன்னா அவங்களுக்கு ஒத்தாசையாக இருந்த எல்லா ஆட்களும் வந்து இப்போ ஆப்வியஸ்லி அவங்க இல்லாமல் போயிடுவாங்கள்ல, கம்ப்ளீட்டாக இல்லைன்னு போக மாட்டாங்க. ஆப்வியஸ்லி அவங்க அப்பா வீட்டில் இருக்காங்க, இவங்க வந்து இப்போ தனி குடும்பத்தில் போயிருக்கும்போது இப்போ காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்களோட வேலையை அவங்க ஃபுல்லாக சொந்தமாக பண்ணுவாங்க, வருவாங்க போவாங்க. ஃபாத்திமா நாயகி என்ன பண்ணாங்க, அவங்களோட விஷயத்துக்கு வந்து சோளம் வந்து கிரைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க போல். பேசிக்காக அந்த சோளத்தை வச்சு மேபி வந்து ஏதோ ஒரு பவுடர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் வந்து பயங்கர பாவர்ட்டியில் இருந்தாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அவங்க சம்பாதிச்சதுக்கு என்ன பண்ணாங்க வந்து வாட்டர் கேரியர், பேசிக்காக வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்தந்த மேபி இந்த லொக்காலிட்டிக்காக இருக்கும், அந்தந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்காக இருக்கும், அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதில் தான் அவங்க டெய்லி வேஜ் வந்து சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து ஃபாத்திமா நாயகி சொல்கிறாங்க, நான் வந்து இந்த சோளத்தை பண்ணி என் கை ஃபுல்லாக புண்ணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே டைமில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்கிறாங்க வந்து, நான் இந்த தண்ணியை தூக்கி என் நெஞ்சில் வந்து ரொம்ப வலியாக இருக்குது, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் வாப்பாட்ட போங்களேன், உங்கள் வாப்பாட்ட போய் அவங்க நிறைய இந்த கேப்டிவ்ஸ் வச்சுருக்காங்க, இந்த இவ்வளோ சர்வெண்ட்லாம் இருக்குல்ல, நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, உங்கள் வாப்பா எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா நாயகி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை, அது பண்ணணும்னு நினைக்கல. ஆனால் சரி ஓகே பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாத்திமா நாயகி போகிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்த உடனே என்ன ஆச்சு ஃபாத்திமா என்ன விஷயமா வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றுமே இல்லை வாப்பா, நான் உங்களுக்கு சலாம் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி அதோட என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வெக்கப்பட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இந்த விஷயத்தை வந்து அலி ரலியல்லாஹு சொன்னோடனே, என்ன பண்ணீங்க ஃபாத்திமா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே, இல்லை வாப்பாவை பார்த்தேன்னு எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு, என்னால் வந்து இந்த விஷயத்தை கேட்க முடியலை அப்படின்னு சொன்னோடனே, சரி வாங்க ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகி 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா போய் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை அவங்க ஒன்றா போய் கேட்கும்போது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அவங்கள பார்த்துட்டு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு வந்து நான் வச்சுருக்க இந்த ஒத்தாசையோட ஆட்கள் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இந்த அஹ்ல சுஃபா மக்களை வந்து நான் கஷ்டத்தில் விட மாட்டேன், அவங்கள பசியிலையும் பட்னிலையும் நான் விட மாட்டேன். எனக்கு வந்து அவங்களுக்கு பராமரிக்கிறதுக்கே போதுமான ஆட்கள் கிடையாது. அண்ட் இதையும் தாண்டி வேறு ஏதாச்சும் புதுசாக வந்தால் கூட அவங்களையும் நான் வந்து இந்த அஹ்ல சுஃபா மக்களுக்காக தான் கொடுப்பேன், ஸோ உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளியராக சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே அவங்க 2 பேரும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. ஆப்வியஸ்லி ஃபார் எனி ரீசன் டிசப்பாயிண்ட் ஆகிறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆப்வியஸ்லி. ஏன்னா வந்து அந்த சுஃபாவில் எவ்வளோ பீப்புள் வந்து எவ்வளோ கஷ்டத்துலையும் பாவர்ட்டிலையும் எப்படின்னா வந்து இன்னொரு சில நம்ம கேட்டோம், எந்த அளவுக்கு பாவர்ட்டியில் இருப்பாங்கன்னா, அவங்க போட்டிருக்கிற துணி வந்து அவங்க இப்படி கீழே குனிஞ்சு தொழுவ போகிறாங்கன்னா அவங்களோட இந்த பின் பகுதியெலாம் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மேபி ஒரு துணி, அவங்க உடம்புலேயே ஒரு துணி தான் இருந்திருக்கும், அந்த மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அந்த சீரால எப்படி சொன்னாங்கன்னா வந்து இந்த டைமில் வந்து ஒரு ரூல் இருந்துச்சு. இது வந்து இப்போயும் அந்த ரூல் அப்ளிகபிளாக எனக்கு தெரியல. எப்படின்னா வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஆம்பளைங்கள் தொழுவிட்டு இருக்கும்போது பின்னாடி தானே பெண்கள் தொழுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்த சுஃபா மக்கள் இருந்திருப்பாங்க, இல்லாமல் இருப்பாங்க. அவங்க தொழுவும் போது
யூஸ்வலாக இந்த மக்கள் எப்படின்னா இந்த ருக்குக்கு போயிட்டு சுஜூத்துக்கு போயிட்டு எழும்பும் போது பெண்கள்லாம் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல். இது எனக்கு எந்த அளவுக்கு இது இப்போ இந்த ரூல் அப்ளிகபிளாக இருக்கான்னு தெரியல. அப்போ இந்த ரூல் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவங்க துணி இப்படி பறந்துட்டு இருக்கோம், அவ்வளோ புவராக இருந்தாங்க. ஸோ ரசூல் சொல்லிட்டாங்க, நான் உங்களுக்கு ஆளை கொடுத்து அந்த மக்களை கஷ்டத்தெலாம் விட முடியாது, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரசூல் அனுப்பி விட்றாங்க. ஸோ அவங்க சோகமாக ரிட்டர்ன் போனதுக்கப்புறம் அந்த நைட்டு மறுபடியும் ரசூல் என்ன பண்ணுறாங்களா, இவங்க வந்து கரெக்டாக அப்படி தூங்க போகிறாங்க. அப்போ ரசூல் டோர் தட்டி பர்மிஷன் கேட்க உள்ளே வரலாமான்ட்டு அவங்க சலாம் கொடுத்துட்டு உள்ளே வெல்கம் பண்ணுறாங்க. அப்படி எந்திரிச்சு நிற்கிறாங்க, ஒரு மரியாதையில் எந்திரிச்சு நிற்கிறாங்க. ரசூல் சொல்கிறாங்க, இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் ரசூல் சலாஹ் வந்து உட்காந்துறாங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிங்களே, இதை விட ஒரு சிறந்த விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக யாரை சொல்லலாம், நீங்கள் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு இந்த வார்த்தைகள் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் எல்லா தொழுகைக்கு அப்புறமும் க்ளோரி பி டு காட், சுப்ஹானல்லாஹ் 10 வாட்டி, ப்ரைஸ் பி டு காட், அல்ஹம்துலில்லா 10 வாட்டி, காட் இஸ் மோஸ்ட் கிரேட், அல்லாஹு அக்பர், இதை 10 வாட்டி எல்லா தொழுகைக்கு அப்புறமும் நீங்கள் ஓதிட்டு வாங்க. அப்புறம் நீங்கள் தூங்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை 3த்தையும் வந்து 33 வாட்டி ஒன்னொன்றுத்தையும் ஓதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த இன்னொரு சிலர் சொன்னாங்க, இதை நீங்கள் ஓதுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் தேவைகள் உங்களுக்கு தன்னால் முடியும்னு சொல்லிட்டு. எனிவே அது இங்கே நாட் மென்ஷன். அலி ரலியல்லாஹு பிற்காலத்தில் அவங்க சொல்லி காட்டுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி கூட இதை மிஸ் பண்ணாமல் நான் என் வாழ்க்கையில் ஓதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ சுப்ஹானல்லாஹ் நம்ம வீட்டுக்கள்லேயே நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு இது சொல்லி கொடுத்துருக்காங்களே, தொழில் முடிச்சதுக்கப்புறம் 33 வாட்டி சுப்ஹானல்லாஹ் ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹ் ஓதுங்கன்னு சொல்லிட்டு. இதில் என்ன டிரைவாக இருக்குது, நம்ம எப்படின்னா சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய ப்ராக்டிசஸ் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம்னு தெரியாமல் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் இதில் ஒரு பரக்கத்து இருக்குது, நம்ம சின்ன வயசில் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் அதை நம்ம இன்னும் தெரிஞ்சு பண்ணும்போது இன்னும் பரக்கத்தான் இருக்கும். இந்த இடத்துல எப்படின்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் நம்ம ஹோல் ஹியூமனிட்டிக்கு இது வந்து ஒரு கிஃப்டாகவும் கொடுத்து அவங்களோட டாட்டருக்கும் அவங்களோட சன் இன் லாக்கும் அண்ட் அவங்க கசின் பிரதர் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு கிஃப்டாகவும் வந்து ஒரு கல்யாண கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். ஜஸ்ட் நான் சொல்கிறேன் இது வந்து ஓகே. ஸோ பேசிக்கலாக ரீஹைட்ரேட்டிங், தொழுகை முடிச்சதுக்கப்புறம் சுப்ஹானல்லாஹ் 10 வாட்டி, அல்ஹம்துலில்லாஹ் 10 வாட்டி, அல்லாஹு அக்பர் 10 வாட்டின்னு ஓதுங்க. அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33, இது 3த்தையும் வந்து 33 வாட்டி ஓதிட்டு தூங்க சொல்லியிருக்காங்க. Their house was not very far from the mosque, but the Prophet would have liked his daughter to be still nearer to him. And some months after the marriage, Haritha of Khazraj, a distant kinsman of the Prophet, came to him and said, O Messenger of God, I have heard that thou wouldst fain bring Fatimah nearer to thee, and this my house is the nearest of all the dwellings of the sons of Najjar, and it is thine. I and my goods are all for God and for his messenger, and I hold dearer what thou takest from me than thou what leaves with me. The Prophet blessed him and accepted his gift and brought his daughter and son-in-law to live as his neighbors. ஸோ இப்போ நாட்கள் போயிட்டு இருக்குதுல்ல, ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு அவங்களோட வீடு வந்து ரொம்ப தூரம் இல்லை, பள்ளியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில் எப்படின்னா வந்து அவங்க எப்படியாச்சும் பக்கத்தில் வந்தால் நல்லா இருக்குமே, அவங்க டாட்டர் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவங்க மனசால யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்ரஜ் கிளான்லேருந்து ஒருத்தவங்க இருந்துக்காங்க. இவங்க எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு தூரத்து சொந்தம் ஆல்சோ, அவங்க அம்மா சைட்லேயும் அவங்க கிராண்ட் மதர் சைடில் ஏதோ ஒரு சைடில் வந்திருப்பாங்க, தூரத்து சொந்தமாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு வந்து ஃபாத்திமா நாயகியை உங்கள் மகளை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றீங்கல்ல, இந்த இருக்குது என் வீடு, இதுதான் வந்து இந்த பனி நஜ்ஜார் கிளானில் இருக்கிற உள்ளதுலேயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வீடு வந்து என் வீடு தான், இது உங்களோடது யார் ரசூலுல்லாஹ், நானும் என்னோடய எல்லா பொருளும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கே, என்கிட்டேருந்து எடுக்கிற விஷயம் என்கிட்ட நீங்கள் விட்டுட்டு போகிற விஷயத்தை விட கூட சந்தோஷமானது, எனக்கு அதுதான் கூட சந்தோஷத்தை கொடுக்குது யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே துவா கேட்டு அவங்களோட கிஃப்ட்டையும் எடுத்துறாங்க. அதோட ஃபாத்திமா நாயகி அவங்களோட நெய்பராகவும் போயிடுறாங்க. ஸோ பேசிக்காக நம்ம இன்னொரு சில கேள்விப்பட்டோம், ஃபாத்திமா நாயகி வீடு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில், இப்போ இவங்க விண்டோலேருந்து பார்த்தா அந்த விண்டோ தெரிகிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. He greatly rejoiced in the generosity of Haritha and in the many other acts of generosity in Medina, both towards himself and towards others. One of those, however, which took place at this time was fraught with some disappointment. The Prophet had a high opinion of Abu Lubaba of Aus, and on the way to Badr he had sent him back from Rawha to take charge of Medina in his absence. Later that year, an orphan under the guardianship of Abu Lubaba came to the Prophet and claimed the ownership of a certain lavishly fruiting palm tree, which he said that his guardian had wrongly appropriated. They sent for Abu Lubaba, who said that the palm belonged to him, as in fact it did. The Prophet heard the case and gave judgment in favor of the guardian and against the orphan, who was sadly grieved for the loss of the tree that he had always considered to be his.
Seeing this, the Prophet asked for the palm as a gift to himself, intending to present it to the orphan, but Abu Lubaba refused. "O Abu Lubaba," he said, "give it then thou the orphan, and its like shall be thine in paradise." But Abu Lubaba's sense of legal justice had been too much roused by the whole affair for him to agree, and again he refused, whereupon another of the helpers, Thabit ibn ad-Dahdaha, said to the messenger, "O Prophet of God, if I should buy this palm and give it to this orphan, would mine be its like in paradise?" "It would indeed," came the answer. So he went to Abu Lubaba and offered him an orchard of palms for the single tree. The offer was accepted, and Ibn ad-Dahdaha gave the palm to the orphan. The Prophet was exceedingly glad for his sake, but saddened on account of Abu Lubaba. ஸோ மதீனாவில் எல்லா சஹாபாக்கள் நிறைய ஜென்ராசிட்டி இப்போ தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு நோக்கி வந்து நிறைய ஜென்ராசிட்டி நடக்குது, இஸ்லாமுக்காண்டி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் நடக்குது. இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அபு லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு சொல்லிட்டு அவுஸ் கிளான்லேருந்து ஒரு சஹாபா இருந்திருக்காங்க. இவங்க எப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பத்ருக்கு போகும்போது இவங்களை ரிட்டர்ன் அனுப்பி, ரவுஹான்னு ஒரு ஏரியாவிலேருந்து ரிட்டர்ன் அனுப்பி மதீனாவை இவங்க தான் டேக் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு நடத்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இவங்களை ஒரு ஹை ஒப்பீனியன் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒரு ஆர்ஃபன் வந்து என்ன பண்ணுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்துட்டு வந்து இந்த மாதிரி அபு லுபாபா வந்து என்னோட ஒரு பாம் ட்ரீ வந்து அவர் என்கிட்ட வந்து அபகரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாம் ட்ரீ எப்படின்னா நல்ல செழிப்பாகவும் நல்ல ஃப்ரூட்ஸ் வந்து பேர் பண்ணிட்டு இருந்துச்சு போல். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அபு லுபாபாவை கூப்பிட்டுட்றாங்க. கூப்பிட்டுட்டும் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க, ஃபேக்ஸை செக் பண்ணுறாங்க. கடைசியில் என்ன தெரிய வந்துச்சுன்னா வந்து ஆக்சுவலி அது வந்து அபு லுபாபாவோட தான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிடுச்சு. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வந்து அந்த ஆர்ஃபனுக்கு அகேன்ஸ்டாகவும் அபு லுபாபாவுக்கு ஃபேவராகவும் வந்து ஒரு ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டாங்க. இதை பண்ண உடனே இந்த ஆர்ஃபன் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு செழிப்பான ட்ரீயை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ மேபி இதில் நமக்கு என்ன புரியாதுன்னா அந்த ஆர்ஃபன் வந்து வேணுட்டு சீட் பண்ணணும்னு நினச்சிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு புரிஞ்சிருக்கலாம், மேபி இது நான் இவ்வளோ நாள் பராமரித்தேன், அவர் மேபி ஒரு மிஸ்டேக்கில் வந்து இது கேட்ட மாதிரி தான் நம்மளுக்கு இதில் புரிய வருது. அல்லாஹு ஆலம். நான் எக்ஸாக்டாக என்ன நினச்சுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஸோ இந்த ஆர்ஃபன் சோகமாகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தோன்னே என்ன பண்ணுறாங்க, அபு லுபாபாவை போய் கேட்குறாங்க, யா அபு லுபாபா, இந்த ட்ரீயை வந்து நீங்கள் எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இன்டென்ஷன் வந்து இந்த கிஃப்ட்டாக வாங்கி டைரெக்டாக இந்த ஆர்ஃபனுக்கு கிஃப்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அபு லுபாபா ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அவங்க மறுத்துடுறாங்க. அப்போ ரசூல் சொல்கிறாங்க, யா அபு லுபாபா, சரி நீங்களே டைரெக்டாக இந்த ஆர்ஃபனுக்கு இந்த கிஃப்ட்டாக கொடுத்துருங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா மறுமையில் சொர்க்கத்தில் இதோட நஷ்ட ஈடு மாதிரி இதோட காம்பன்சேஷன் உங்களுக்கு மறுமையில் சொர்க்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஆக்சுவலி என்னாச்சுன்னா அபு லுபாபா ரலியல்லாஹு அவங்க வந்து ரொம்ப வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுறாங்க. பேசிக்கலி என்னன்னா வந்து என்னடா நம்ம இப்படி சீட் பண்ணி இவ்வளோ ஒரு கோர்ட்டு கேஸ் வர அளவுக்கு நடந்துருச்சு, இது என்னோட விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் ரொம்ப அஃபெண்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்தை அவங்க ரிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, பக்கத்தில் வந்து இன்னொரு அன்சார் மக்கள் தாபித் இப்னு அத்-தஹ்தஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி இருந்திருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இப்போ சப்போஸ் இந்த ட்ரீயை வந்து அபு லுபாபாட்டேருந்து நான் வாங்கி இந்த ஆர்ஃபனுக்கு கொடுத்தா இதோட காம்பன்சேஷன் எனக்கு வந்து சொர்க்கத்தில் கிடைக்குமா அப்படின்னு சொன்னோடனே அப்போ ரசூல் சொல்லுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னோடனே இந்த சஹாபி தாபித் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு பாம் ட்ரீ ஆர்ச்சர்ட், ஒரு ஃபுல் கார்டன், அதில் எக்கச்சக்கமான பாம் ட்ரீ இருந்துச்சு, அதை கொடுத்து இந்த ஒரு பாம் ட்ரீ அவங்க வாங்கி சுப்ஹானல்லாஹ் இந்த ஆர்ஃபனுக்கு கொடுத்து அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சந்தோஷமாகவும் ஆயிடுறாங்க. ஆனால் இந்த அபு லுபாபா ரலியல்லாஹு விஷயத்தை வந்து அவங்க கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது வெளிப்படையாக நமக்கு என்ன தோணுன்னா வந்து என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, கொடுக்காமல் போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், சஹாபாக்கள் ஆல்சோ அவங்களும் எவ்வளோ ஹியூமன் இன்ஸ்டிங்ஸில் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி பார்த்து அண்ட் வை தேர் ஸ்பெஷல்னு அதுக்கப்புறம் அதுவும் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல எப்படின்னா வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு இந்த சைக்காலஜி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. மேபி எப்படி என்ன இருக்கலாம் வந்து அபு லுபாபா அவங்களோட பிஸ்னஸை மைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களோட சொந்த விஷயத்த அவங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லி யாரோ ஒரு ஆள் இவங்க மேலே கேஸை போட்டு அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள வந்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க உட்கார வச்சு ஃபேக்ஸை செக் பண்ணி அவங்களோட விஷயத்தை அவங்களே ப்ரூவ் பண்ண மாதிரிச்சுல. பேசிக்காக ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒரு ஆள் நம்ம யாராவது இருக்கோன்னு வச்சுப்போமே, நம்மளுக்கு இன்ஷால்லா நடக்கக்கூடாது, நம்மளோட ஒரு பொருள் இருக்குது, நம்மளோட ஒரு சொந்த கார் இருக்கலாம், அவர் சொந்த வீடாக இருக்கலாம், என்ன ஆகுது இன்னொரு ஆள் வந்து இல்லை இவர் என்கிட்ட இந்த வீடை அபகரிச்சிட்டாரு, இல்லை இந்த காரை என்கிட்ட திருடிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ அஃபெண்ட் ஆகும். ஏன் கார் தான் இது, நான் தான் வாங்கினேன், நான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஃபெண்ட் ஆகிட்டு ஒரு செகண்டில் அப்படியே நம்ம வந்து ஒரு அப்செட் ஆகிடும்ல, ஒரு அப்செட் ஆகி நம்ம என்னன்னு சொன்னோடனே அப்புறம் அந்த ஆள் வந்து சரிப்பா அவரை மன்னிச்சு விட்டுன்னு சொல்லும் போது இன்ஷால்லா நம்ம மன்னிச்சு தான் விடணும். பட் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும் சார். அவர் ஏதோ வந்து ஒரு இதில் பண்ணிட்டாரு, ஒரு தப்பில் பண்ணிட்டாரோ, ஒரு ஆசையில் பண்ணிட்டாரோ, என்ன ரீசனுக்கோ அவர் பண்ணிட்டாரு, நீ மன்னிச்சு விட்டுட்டு அவருக்கே அந்த காரை நீ கிஃப்டாக கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பண்ணுவோமா? உங்களுக்கு புரியுதா? நம்ம சொந்த காரு,
அதை வந்து ஒருத்தர் நம்ம காரை இன்னொருத்தர் திருடிட்டான்னு நம்ம வந்து அவர்கிட்ட இந்த காரை திருடிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம சொந்த காரை ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் கோர்ட் என்ன சொல்லுது, இல்லை இது உங்கள் கார் தான், அவர் போய் சொல்லிட்டாருன்னு சொல்லி சொன்னோடனே கடைசியில் கோர்ட் வந்து உங்கள்கிட்ட இப்படி சொல்லுது, அந்த காரை அவருக்கு நீ கிஃப்டாக கொடுத்துருப்பா, அவர் சோகமாக இருக்காருன்னு சொன்னால் நம்மளால் அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நம்ம வந்து நம்மளோட பெர்ஸ்பெக்டிவில் யோசிக்கணும். இந்த விஷயத்தை ஈஸியாக நம்ம ஜட்ஜ் பண்ணிட முடியாது ஒரு ஆளை வந்து. அதான் நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ வாட் எவர் ரீசன், ஏன்னா அபு லுபாபர் அலித்தனா அவங்க வந்து வாட் எவர் ரீசன் அது பண்ணிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அதில் கொஞ்சம் அப்செட்டாகவும் ஆகிட்டாங்க. ஸோ இன்ஷால்லா நம்ம இந்த சாப்டரில் வந்து ஒரு சின்ன போர்ஷன், ஒரு ஹாஃப் போர்ஷன் பார்த்துட்டு அதோட நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். Chapter 49, Desultory Warfare. An important secondary result of Badr and of the expeditions which preceded it was that Juhayna and the other neighboring Red Sea tribes were now firmly allied with Medina. This meant that the coastal road to Syria was virtually barred to the Meccan caravans, and it raised the question, would it not be possible to reduce the power of Quraysh still further by barring them from all access to the north, on the east as well as on the west? This latent danger had by no means escaped the notice of Quraysh themselves, and they had already taken some steps to strengthen their alliances with Sulaim and Ghatafan, through whose territory the caravans had to pass if they took the northeasterly route to the head of the Persian Gulf and thence to Iraq. These tribes lived in the great plain of Najd, to the east of Makkah and Medina. Caravans from Makkah would make their 7th halt in the middle of the fertile tract, which was occupied by Sulaim, and this tribe in particular was now urged by Quraysh to let slip no opportunity of harrying the borders of Yathrib whenever they seemed to be most vulnerable. ஸோ நம்ம சாப்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் பார்த்துட்டு போவோம். டிசல்டரி வார்ஃபேர்னு போட்டிருக்கு. டிசல்ட்ரிக்கு மீனிங் என்னன்னா வந்து லேக்கிங் அ பிளான் ஆர் பர்பஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ பேசிக்காக என்ன புரிஞ்சிக்க முடியுதுன்னா வந்து ஒரு கேஆட்டிக்காக ஒரு அன்பிளான்ட், ஒரு பெரிய பிளான்லாம் இல்லை, இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படி தான் பண்ண போகிறோம்லாம் இல்லை, அங்கங்கே என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆர் அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அந்தந்த நேரத்தில் என்ன தேவைப்படுச்சோ அந்தந்த ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு கூட நம்ம இதை புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சில முக்கியமான விஷயங்கள், சில பழைய டீட்டெயில்ஸ், இதெல்லாம் நம்ம பழைய சாப்டர்ஸில் அங்கங்கே படிப்போம். அப்போ நம்மளுக்கு அது ஒரு ரெலவென்ஸ் புரியாது, ஆனால் இப்போ நம்மளுக்கு புரியும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வந்து ட்ரேட் ரூட்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆயிடுச்சு. இந்த ட்ரேட் ரூட்ஸ் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம். ஆப்வியஸ்லி பத்ரில் நிறைய பார்த்தோம். அதையும் தாண்டி எப்படி ட்ரேட் ரூட்ஸ் போவாங்க, எல்லா ரூட்ஸும் நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல. இதில் ட்ரேட் ரூட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா வந்து பேசிக்காக ஹாஷிம். இவங்க தான் வந்து என்ன பிளான் பண்ணாங்க, குரேஷ் வந்து வின்டர் டைமில் வந்து சவுத்து யமனை நோக்கி போவாங்க, அண்ட் சம்மர் டைமில் வந்து நார்த் வந்து சிரியாவை நோக்கி ட்ரேட் பண்ணணும், சிரியா அண்ட் பலஸ்தீனை நோக்கி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் மக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா, அதான் ரஹலத் ஷிதாய் வஸ் சைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூறா இருக்குதுல்ல, அந்த சூறாவில் எப்படின்னா வந்து நார்த்லையும் இப்போ ட்ரேட் பண்ணுவாங்க, சவுத்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க. இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் தான் வந்து ஒன் ஆஃப் த கீ ஸ்ட்ரென்த் ஆயிருச்சு குரேஷ். இதை வச்சு தான் அவங்க அவ்வளோ ஏர்ன் பண்ணாங்க, அவ்வளோ சம்பாதிச்சாங்க, வளர்ந்தாங்க, போனாங்க. இப்போ இந்த ட்ரேட் ரூட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பத்ர் போர் முடிஞ்சோடனே நம்மளுக்கு கிளியராக தெரிய வந்துருச்சா, பத்ர் ஆக்சுவலி என்ன நடந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? சிரியாவிலேருந்து அபு சுஃபியான் ரிட்டர்ன் வராரு. அவர் ரிட்டர்ன் வர வழியில் ஆல்ரெடி மதீனா ரூட் பிளாக்டு, இந்த ரெட் சி பக்கத்தில் ஒட்டி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த ரெட் சீலே இந்த பத்ரில் வந்து அட்டாக் பண்ணும் போது தான் அப்புறம் அங்கே ஒரு மவுண்டன் இருந்துச்சு, அந்த மவுண்டனுக்கு அந்த சைடில் போய் கிராஸ் பண்ணி அவர் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார்ல. இப்போ குரேஷ் மக்களுக்கு கிளியராக என்ன தெரிய வந்துருச்சுன்னா வந்து இந்த முஸ்லீம்ஸ் வளர்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக நார்த்தில் இருக்கிற எல்லா ஆக்சஸையும் நம்மளுக்கு பிளாக் பண்ண போகிறாங்க. இதை மட்டும் பிளாக் பண்ணாமல் ஈஸ்ட்டு வெஸ்ட்லேயும் பிளாக் பண்ணுறதுக்குள்ளே எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ பயங்கரமாக குரேஷ்குள்ளே ஃபார்ம் ஆகிட்டு வருது. இந்த பத்ரோட ஒரு மேஜர் ரிசல்ட் என்னென்னா வந்து ஜுஹைனான்னு சொல்லி ஒரு கிளான், இந்த கிளானில் ஆல்ரெடி அலையன்ஸ் இருந்து அங்கே தான் போய் வந்து இந்த 2 சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த தண்ணி குடிக்கிற அந்த லேடிஸ்ட்டு அந்த தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு கேர்ள்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க, நாளைக்கு இது வருது, அந்த கேரவன் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஸோ இந்த கிளானோட நல்ல அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணனால இந்த ரெட் சி ரூட்டும் சரி, இந்த மதீனா ரூட்டும் வித்தவுட் டவுட் கம்ப்ளீட்டாக பிளாக்டாக இருக்குது. இந்த குரேஷ் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் அவங்களோட அலையன்ஸஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈஸ்ட் சைடில் வந்து ஸோ பேசிக்காக மதீனாவோட லெஃப்ட்டும் மதீனா சைடு தான் பிளாக்ட் இருக்குது. ஈஸ்ட் ரூட்ஸில் வந்து பனி சுலைம், பனி கத்தஃபான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரைப்ஸ் இருந்திருக்காங்க. இந்த ட்ரைப்ஸ் எப்படின்னா வந்து ஈராக்குக்கு போகிற ரூட்டு. ஸோ பேசிக்காக இந்த மேப் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வந்து இந்த லெஃப்ட் சைடில் சிரியா இருக்குது, இந்த மேப் ஆஃப் அரேபியான்னு போட்டிருக்குல்ல, இந்த சைடில் தான் ஈராக் ஆல்சோ இருக்குது. இந்த வழியாக போனால் தான் ஈராக் கிராஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ட்ரைபும் எப்படின்னா இந்த நஜ்த் ஏரியாவில் இங்கே தான் வந்து அவங்க தங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க வந்து பேசிக்காக மதீனா கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்கல்ல.
குறைஷ் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களோட அலையன்ஸை ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ இந்த யத்ரிப் மக்களை வந்து போய் நீங்கள் ஹேரி பண்ணுங்கள். HARRY ஹேரியிங்குன்னு போட்டிருக்குது. ஹேரிக்கு மீனிங் என்னென்னா நம்ம இங்கிலீஷில் ஹராஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக விடாதீங்க, அவங்களோட ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி குறைஷ் வந்து அவங்கள டோட்டலாக பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பனி கத்தஃபான், பனி சுலைமோட ஏரியாஸ் இருக்குல்ல, இந்த நஜ்த் இருக்குல்ல, யூஸ்வலாக ஈராக்குக்கு ட்ராவல் பண்ணும் போது இந்த ஸ்பாட் வந்து எப்படின்னா 7th ஹால்ட்டாக இருந்திருக்கு. இதுதான் 7th ஸ்பாட்டாக வந்து போய் எப்படின்னா ஆப்வியஸ்லி அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க லாங் மெனி மந்த்ஸு மெனி வீக்ஸ் ஜேர்னி போகும்போது ஒரு நாள் ஒரு இடத்துல ஹால்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு சில டைம் 2 வாட்டி ஹால்ட் பண்ணலாம், ஒரு 2 நாளைக்கு ஒரு ஹால்ட் பண்ணுவாங்க. எப்படி ஹால்ட் பண்ணுவாங்கன்னா இருந்தாலும் இது 7th ஸ்பாட்டாக தான் இந்த இடம் இருந்திருக்கு. During the next months, the Prophet had warning of 3 projected raids on the eastern fringes of the oasis, 2 by Sulaim and 1 by Ghatafan. In every case, he forestalled them by marching out at once into their territory, and in every case, they had news of his approach and vanished before he reached their point of gathering. But one of these expeditions was nonetheless remarkably successful. It was against the Ghatafani tribes of Tha'laba and Muharib, and this time the Prophet decided to follow the elusive Bedouin into their half-hidden fastness in the hills to the north of Najd, with the help of a man of Tha'laba who entered Islam and offered his services as a guide. From the plain they ascended into the Muharib territory, and a sudden fall of rain drenched some of the men, including the Prophet, before they could take shelter. The Prophet withdrew a little from the others, removed his 2 wet garments and hung them on a tree to dry, while he himself lay down under the tree and was soon overcome by sleep. But all their movements, and his in particular, had been watched by many unseen eyes, and he woke to find a man standing over him with a drawn sword. It was none other than Du'thur, the chief of Muharib, who had himself been largely responsible for planning the projected raid of which the Prophet had warning. "O Muhammad sallallahu alaihi wasallam," he said, "who will protect thee from me this day?" "God," said the Prophet, whereupon Gabriel, clothed all in white, appeared between them, and placing his hand on the man's chest, he thrust him backwards. The sword fell from his grasp, and the Prophet seized it. Gabriel vanished from Du'thur's sight, and he realized that he had seen an angel. "Who will protect thee from me?" said the Prophet. "Nobody," said Du'thur. "I testify that there is no God but God, and that Muhammad sallallahu alaihi wasallam is the messenger of God." The Prophet handed him back his sword, which touched the man deeply. They went together to the camp, and Du'thur was instructed in the religion. Then he returned to his people and began to summon them to Islam. ஸோ இந்த குறைஷ் மக்கள் வந்து இந்த கத்தஃபானையும் சுலைமையும் வந்து கம்ப்ளீட்டாக தூண்டி விட்டுருக்காங்கல்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 3 விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வார்னிங் முன்னாடியே வந்துருச்சு. இந்த சுலைமும் கத்தஃபானும் 3 ரெய்ட்ஸ் நடக்க போகிறாங்க. அவங்க எப்படின்னா பேசிக்காக மதீனாவை அட்டாக் பண்ண வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுலைம்லேருந்து 2 ரெய்ட்ஸும் கத்தஃபான்லேருந்து 1 ரெய்ட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லா ரெய்ட்ஸும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஃபர்மேஷன் வரும்போது இவங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த இடத்துல பிளான் பண்ணாங்களோ அவங்க முன்னாடியே போய் நின்றுறாங்க. அவங்க முன்னாடியே போய் நின்று அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதில் இந்த முஸ்லீம்ஸ் வந்த விஷயத்தை இந்த மக்கள் கேட்ட உடனே அவங்க ஓடி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அந்த ரெய்ட்ஸ் ஆகும்போது கடைசியில் நடக்கவே இல்லை. ஆனால் இந்த விஷயங்கள் நடக்கும்போது ஒரு அழகான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி நடக்குது. இந்த கத்தஃபான் ட்ரைப் அவங்களோட ரெய்ட் நடக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுதுன்னா சாலபா இந்த கத்தஃபானுக்குள்ளேயே மற்ற ட்ரைப்ஸ் இருந்தாங்க. ஸோ பேசிக்காக நம்ம பார்த்தோம்னா குரைஷ் வில் பி தி மேஜர் ட்ரைப், உள்ளே வந்து பனு ஹாஷிம், பனு முத்தலிப் அந்த மாதிரி ட்ரைப்ஸ்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி வந்து இந்த கத்தஃபானுக்குள்ளே சாலபா முஹாரிப்னு சொல்லிட்டு 2 ட்ரைப்ஸ் இருந்திருக்குது. அதுதான் மற்ற ட்ரைப்ஸும் இருந்திருக்கலாம். சாலபா ட்ரைப்லேருந்து ஒரு ஆள் வந்து இஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டார். அவர் ஆல்ரெடி இஸ்லாம் அக்செப்ட் பண்ணி அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் உங்களுக்கு கைடாக வந்து நான் உங்களை எங்களோட டெரிட்டரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பெடவினாக இருந்திருக்காரு. ஸோ பேசிக்காக அந்த மலைக்குள்ளே இந்த ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, இந்த பெடவின்ஸ்க்கு எப்படின்னா வந்து இந்த சிட்டி பீப்புளை விட கூட அந்த டெசர்ட்டில் இருக்கிற எல்லா சீக்ரெட்டான பேசேஜ் எப்படி போகலாம், எங்கிட்டு போனால் யாரோட கண்ணிலையும் படாமல் போகலாம், எல்லா ரூட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சில்ல. இவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைடாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த முஹாரிப் டெரிட்டரிக்கு வந்துடுறாங்க. இந்த டெரிட்டரிக்குள்ளே வந்த உடனே திடீர்னு என்னாவது ஒரு மழை வந்து சடனாக ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிருது. பேசிக்காக இந்த மக்கள் ஷெல்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட்டாக மழை வந்து ஃபுல்லாக அவங்க வந்து ஈரமாயிடுறாங்க. அதோட என்னாவது மேபி ஒரு ஷெல்டர் எடுத்திருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் வந்து ஓரமாக போனதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைட்டாக ஒதுங்கி அவங்க போட்டு அந்த 2 ஈரத்துணியை அவங்க கழட்டி என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு மரத்தில் வந்து ட்ரை ஆகிறதுக்கு அவங்க வந்து அப்படி போட்டு அவங்க அந்த இடத்துல பக்கத்தில் லை டவுன் பண்ணுறாங்க. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கம் வந்துடுது.
இந்த சஹாபாக்கள் இவங்க எல்லாரும் எப்படின்னா வந்து சீக்ரெட்டில் தான் வந்தாங்க, இவங்க சீக்ரெட்டாக வந்தாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ஆயிருக்கு, அப்பேரண்ட்லி அந்த மக்கள் எல்லாரும் வந்து இவங்களோட மூவ்மெண்ட்டை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிக்கலாக மேபி இட் குட் ஹவ் பீன் மதீனால இருந்தே ஒரு ஆள் அனுப்பியிருக்கலாம் அவங்களை ட்ராக் பண்ணுறதுக்கோ, ஆர் வாட் எவர் என்ன நடந்துச்சோ இவங்க மூவ்மெண்ட் ஃபுல்லாக வந்து ட்ராக்ட் ஆகிருக்கு. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கிட்டு இருக்காங்களே, திடீர்னு பார்த்தா அவங்க முழிச்சு பார்க்குறாங்க. துசுர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். இவர் யாருன்னா இந்த முஹாரிப் கிளானோட சீஃபாக இருந்தார். அண்ட் இவர் தான் எப்படின்னா இந்த ரெய்டை வந்து ஃபுல்லாக பிளான் பண்ணி, இவர் தான் அந்த அட்டாக் பண்ணுறதுக்குள்ள எல்லா விஷயத்தையும் இவர் தான் பிளான் பண்ணியிருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் வந்து ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு அப்போ எழுப்பிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாரு, ஓ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போது இந்த அன்னைக்கு யார் உன்னை வந்து என்கிட்டேருந்து காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளாக சொன்னாங்க, அல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, வெள்ளை துணியை போட்டு டப்புன்னு ஃப்ரண்ட்டில் வந்துடுறாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆளோட நெஞ்சில் அப்படியே கையை வச்சு ஒரே தள்ளுறாங்க. அந்த ஆள் பறந்து போய் விழுந்துட்டாரு. அவர் பறந்து போய் விழுவுறாரு. அவரோட கையில் இந்த ஸ்வோர்டும் பறந்து போய் விழுவுது. அதோட அந்த ஸ்வோர்டை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்ச உடனே டைரெக்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ என்ன பண்ணுறாங்க, போயிட்டு கேட்குறாங்க, இப்போ உங்களை யார் என்கிட்ட ப்ரொடெக்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த தூசூர் சொல்கிறாரு, யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு ஏஞ்சலை தான் பார்த்தோன்னு சொல்லி சுப்ஹானல்லாஹ் அதோட என்ன பண்ணுறாரு, அவர் அங்கேயே ஷஹாதாவை எடுத்து ஐ டெஸ்டிஃபை தட் தெர் இஸ் நோ காட் பட் காட், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வோட தூதர் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து டெஸ்டிஃபை பண்ணிடுறாரு, ஷஹாதாவை எடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்வோர்டை ரிட்டர்ன் கொடுத்த உடனே அவர் ரொம்ப வந்து இன்னும் இமோஷனல் ஆயிடுறாரு. எப்படின்னா வந்து நம்ம ஒரு எனிமி, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்ல வந்தோம், இப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸ்வோர்ட் நம்மள்ட்டே திருப்பி தராங்கன்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ஒரு ரொம்ப டீப்லி டச் ஆகிட்டு ஒன்றா அதில் என்ன பண்ணுறாங்க, அந்த முஸ்லீம்ஸ் கேம்புக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படின்னா வந்து அவங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல, இவங்களுக்கு வந்து ரிலிஜனை சொல்லிக் கொடுக்குறது, இஸ்லாமை சொல்லிக் கொடுக்குறது, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சோ எத்தனை நாள் கழிச்சோ அவங்க வந்து ரிட்டர்ன் அவங்க மக்கள்கிட்டே போய் இஸ்லாமுக்கு வந்து பரப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இதோட நம்ம இந்த செஷன் இன்ஷால்லா இது க்ளோஸ் பண்ணிக்கிடுவோம். இந்த சாப்டர் நம்ம ஹாஃபாக தான் இருந்துச்சு. இந்த அடுத்த ஹாஃப் வந்து எப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அது ஒரு தனி ஸ்டோரியாக இருக்கும். ஸோ இன்ஷால்லா நம்ம அடுத்த செஷன் நம்ம இதை கண்டினியூ பண்ணிக்கிடுவோம். இப்போ இன்ஷால்லா உங்களுக்கு யாருக்கு எந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். ஓகே இன்ஷால்லா இதுக்கு மேலே உங்களுக்கு யாருக்கும் டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம துவாக்கு போவோம். உங்கள் மைக்ஸை அன்மியூட் பண்ணி ஆமின்னு சொன்னீங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا وحبيبنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله حسبنا الله نعم الوكيل نعم المولى ونعم النصير اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار السالمين وأدخلنا الجنة بسلام آمنين وقنا ربنا شر الظالمين فانصرنا على القوم الكافرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب يا الله يا رحمن يا رحيم வானங்களையும் பூமியையும் இவையில் உள்ள இடையில் உள்ள அனைத்தையும் படைத்த ஆட்சிசையே உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் எங்கள் பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வந்த எல்லா நபிமார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயா யா அல்லாஹ் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் அன்பு சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயா யா அல்லாஹ் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் எங்களோட நண்பர்கள் குடும்பத்தார்கள் உலகத்தில் இருக்கும் அனைத்து முஸ்லிம் மூமீன்மார்கள் பாவங்களை மன்னித்துள்வாயா யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் சிறிதும் பெரிதுமாய் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்துள்வாயா யா அல்லாஹ் எடுத்துரைப்பட்ட ஷைத்தானின் தூண்டுகளை விட்டும் ஜின்களின் சேட்டைகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நோய் நொடிகளை விட்டும் வறுமையை விட்டும் ஏழ்மையை விட்டும் தாழ்மையை விட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் பிறர் உன்னுடைய படைப்புகளிலிருந்து கையேந்துவதை விட்டும் ஷிர்க்கை விட்டும் முஷ்ரிகீன்களிடம் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் ஹலாலான ரிசுக்கையும் ஹக்கான வாழ்வையும் தந்தல்வாயா யா அல்லாஹ் கடன் இல்லாத வாழ்க்கையை எங்கள் தந்தல்வாயா யா அல்லாஹ் வட்டி இல்லாத வாழ்க்கையை எங்கள் தந்தல்வாயா யா அல்லாஹ் இந்த ஹராமான வட்டியை விட்டு முழுமையாக எங்களை நீக்கி வைப்பாயா யா அல்லாஹ் எங்களை ரிசுக்கை ஹலாலான ரிசுக்காக ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் உன்னை நாங்கள் எவ்வாறு வணங்கணுமோ எவ்வாறு புரிந்து கொள்ளணுமோ அவ்வாறு வணங்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் அவ்வாறு வணங்கக்கூடிய வணக்கத்தை எங்கள் தந்துள்வாயா யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்தால் எங்கள் உள்ளங்களை நிரப்பி அவர்களை கனவிலும் நேரிலும் காணக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ் நாங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையான முஸ்லீமாக மோமீனாக வாழ்ந்த மௌத்தாகும்போது உண்மையான முஸ்லீமாக மோமீனாக உன்னை வணங்கி கொண்டிருக்கும் வண்ணத்திலே மௌத்தாகி மறுமை நாள் எழுப்பப்படும் உண்மையான முஸ்லீமாக மோமீனாக எங்களை எழுப்பி வைப்பாயா யா அல்லாஹ்
மறுமையில் நாங்கள் கபர்லேருந்து எழுப்பப்பட்ட அந்த ஒரு நொடியிலேருந்து மறுமை முழுவதும் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருந்து உன்னுடைய ரிதுவானை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், மறுமையில் உன்னுடனும் உன்னுடைய ஹபீபுடனும் உன்னுடைய நபிமார்களுடனும் உன்னுடைய மலாய்க்கத்துமார்களுடனும் அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை எங்கள் மறுமை முழுவதும் எங்களுக்கு தந்து உன்னை எப்பொழுதும் பார்க்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். நீ எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்களாகவும் உன்னை நாங்கள் பார்த்து மனம் குளிர்ந்த மக்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னிடம் சத்தியம் செய்து வந்திருக்கிறோம். அந்த சத்தியத்தை நினைவு கூர்ந்து அந்த பிரகாரம் வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அந்த சத்தியத்தை எப்பொழுதும் நிலைநாட்டக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். இஸ்லாமின் 5 தூண்களை விடாமல் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். மக்களுடைய போராமையை விட்டும் ஹசத்தை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். சூழ்ச்சிக்காரனை சூழ்ச்சியை விட்டும் போராமைக்காரனை போராமை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். கண் திஷ்டிகள் செய்வனியங்கள் சூனியங்களை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். எங்களை சூழ்ந்திருக்கு முசீபத்தை விட்டு எங்களை நீக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்கள் அனைத்து துவாக்களையும் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவாயாக யா அல்லாஹ். அவர்கள் மீது இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான கருணையை காட்டி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை உயர்ந்த சொர்க்கத்தை தந்தல்வாயாக யா அல்லாஹ். இந்த செஷன்ஸில் கூடியிருக்க அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னித்தல்வாயாக யா அல்லாஹ். இந்த செஷன்ஸை பரக்கத்தான ரஹ்மத்தான செஷன்ஸாக ஆக்கி வைத்து இம்மையிலும் மறுமையிலும் எங்களை வெற்றியாளர்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். இந்த செஷன்ஸில் ஏதேனும் பிழைகளும் தவறுகளும் செய்துவிட்டால் எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களை தண்டித்து விடாதே நாயனே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்தம் ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தம் வகினா அதாபன் நார் வாதஹில்னல் ஜன்னத்த மஅல் அப்ரார் யா அஸீஸ் யா கஃபார் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலா ரசூலிக சய்யிதினா முஹம்மதின் ஆலிஹி வ ஸஹ்பிஹி அதத மா ஃபீ இல்மில்லாஹி ஸலாத்தன் دائمة بدوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. الفاتحة. تقبل الله منا ومنكم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.